கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துக்களின் பானூர்களே, இந்த உயிர் மீட்சி நேரம் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்கவும் மகிழ்ச்சி. இந்த செய்தியை கொடுக்கத்தக்கதான ஒரு பாக்கியத்தை தந்தபடினாலே ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்திலும் கூட நாம் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என்ன வேலை செய்தாலும் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். சங்கீதம் 115:13 கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, யாரை ஆசீர்வதிக்க முடியும்? யார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்? கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரானாலும் பெரியோரானாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் பாருங்கள், பயம் குறைஞ்சிட்டே போகுது. பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆண்டுடைய வருகை எவ்வளவு சீக்கிரம் இருக்கும்னு நமக்கு தெரியாது. அதி சீக்கிரமாக கர்த்தருடைய வருகை இருக்கும். இல்லாவிட்டாலும் கூட ஒருவேளை ஆண்டவர் நம்மை முதலாவது எடுக்கலாம். எதுவானாலும் சரிதான். இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக, அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று இங்கே பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 2:11 பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அவருடைய கோபம் பற்றி எரியும். அதற்கு முன்னாக நம்ம அவரை சார்ந்து கொண்டோன்னு சொன்னால் பாக்கியவான்கள். அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்க வேண்டும். யோபு ஒரு பக்தன் இருந்தார். அவர் பாருங்க, யோபு 1:1 ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாயிருந்தான். பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். 8 பாருங்கள், சாத்தான் கர்த்தரிடத்தில் போய் குறை சொல்லுகிறான். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், யோபு 1:8 கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறாரு, அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று. ஆண்டவரே, தேவனே சாட்சி கொடுக்கிறார் என்று நம்ம இந்த வேத பகுதியில் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மை குறித்து தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும். இன்னொருவர் சாட்சியை பெற்றுக்கொள்கிறார். அது யார் என்றால், ஆதியாகமம் 22:12 அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை
உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன் என்றார். இதிலும் கர்த்தர் ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுக்கிறார். 100 வயதில் பெற்றெடுத்தார் பிள்ளையை. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய ஏக புத்திரன் உன் பிள்ளையாண்டான். கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் ஒப்பு கொடுத்தபடியினால் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை குறித்தும் சாட்சி கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். அந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையினால அன்பார்ந்தவர்களே, எல்லா காரியங்களிலும் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்ம எதை செய்தாலும் கர்த்தருக்கு ஒரு பயப்படுகிற ஒரு பயம் இருக்க வேண்டும். 2வதாக பாருங்க, உண்மையாயிரு. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார். உண்மையுள்ள மனுஷன். அன்பான கொஞ்சத்திலும் கூட நம்ம உண்மையாக இருந்தோன்னா நிச்சயமாக அவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு எஜமான் தூர தேசத்துக்கு போகும்னால தன்னுடைய ஊழியக்காரரை அழைத்து ஒருவன் கையில் 5 தாலந்தும் இன்னொருவன் கையில் 2 தாலந்தும் இன்னொருவன் கையில் 1 தாலந்தும் கொடுத்து, நீங்கள் இதை எடுத்து சென்று இந்த 5 தாலந்தை பெற்றுக்கொண்டவன் உழைத்து இன்னொரு 5 தாலந்தை சம்பாதித்தான். 2 தாலந்தை பெற்றுக்கொண்டவன் இன்னும் 2 தாலந்தை சம்பாதித்தான். இந்த 1 தாலந்தை பெற்றுக்கொண்டவன் அவன் என்ன செய்தான்? அதை மறைத்து வைத்தான். அவன் அதை புதைத்து வைத்தான் என்று சொல்லுகிறது. இப்போ இந்த எஜமான் திரும்பி வராரு. வரும்போது அந்த 5 தாலந்தை பெற்றவன் இப்போ என்ன செய்கிறான்? அங்கே போய் கொடுக்குறான். இதோ என் எஜமானே, நீர் 5 தாலந்து தந்தீர், நான் அது 5ஐ நான் 10ஆக்கி விட்டேன் என்று சொல்கிறார். இந்த 2 தாலந்தையும் பெற்றவர், நான் இன்னும் 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்று சொல்லுகிறார். அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாலத்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். கொஞ்சத்தில் உண்மையாயிருந்து. அப்போ இந்த 1 தாலந்தை பெற்றவன் அவன் என்ன செய்தான்? புதைத்து வைத்தான். புதைத்து வைத்தான். அவன் சொல்கிறான், நான் 1 தாலந்தை, அந்த 24ஆம் வசனம், 25ஆம் வசனம், 24ஆம் வசனம், 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையத்தை வாங்கி கொள்ளும் என்றான். அப்போது அந்த அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால்
நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கி கொள்வேனே என்று சொல்லி அதை உள்ளவன் எவனோ அவனுக்கு எடுத்து கொடுக்க சொன்னார். ஆனால் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தவனை தேவன் அந்த ஆண்டவன் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய ஒருவேளை கடமைகளாக இருக்கலாம், வீட்டு காரியங்கள், படிக்கிற விஷயம், பெற்றோர் கவனமாக இருப்பாங்க. என் பிள்ளைகள் படிக்கிறாங்களா? உண்மையாக படிங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்க. அதில் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும், அவரவர் தம் கடமைகளை செய்யணும், அதில் உண்மையாக இருக்கணும். அப்படி உண்மையாக இருந்தோன்னா ஆண்டுடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. இன்னொரு மனிதனுடைய உண்மையை நாம் பார்க்கிறோம். என்னவென்றால், தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனால் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை என்று பார்க்கிறோம். உண்மையுள்ளவனாக இருந்தபடியினால். அது மட்டும் இல்லை, இந்த தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த பரிசுத்த ஆவியானவர் இருந்திருக்கிறார். ஆகையினால எல்லா காரியங்களிலும் உண்மையுள்ளவனாக இருந்தபடினாலே அவனை குற்றப்படுத்த உங்களால் யாராலேயும் முடியலை. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருங்க பாருங்க. உங்கள் பணியில் நீங்கள் உண்மையாக இருங்க, உங்கள் கடமையில் நீங்கள் உண்மையாக இருங்க. யாரும் உங்களை குற்றப்படுத்த முடியாது. ஆகையினால் அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையிலையும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போமானால் யாரும் நம்மை குற்றப்படுத்தி இழிவுபடுத்தி நம்மை ஒதுக்க முடியாது. அப்படி இருந்தாலும் கூட, அப்படி யாராவது நம்மை பகைத்தாலும் கூட நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு பட்சத்திலே இருக்கிறபடினால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் நமக்கு ஒத்தாசை செய்வார். கர்த்தருடைய கரங்களில் முழுமையாக நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக அவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை அன்பானவர்களே, இந்த நாட்கள் அதிகமாக யுத்தங்களின் செய்திகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். எந்த நேரத்தில் கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆகையினால நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நாள் வரைக்கும் உண்மையுள்ளவர்களாக, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உடையவர்களாக வாழ்ந்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிற அப்படின்னாலே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இந்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் போதுமானவராக இருந்து நடத்தும். பலவீனங்கள் இருக்கலாம், சுகவீனங்கள் இருக்கலாம். கர்த்தர் எல்லாருக்கும் நன்மை செய்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக, பரீட்சைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடமைகளை செம்மையாய் செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய கரம் கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. சுகவீனம் பலவீனத்தோடு யாராவது இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, மது கிருபை தாங்கட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிங்க. உண்மையாக இருக்கிற பிள்ளைகளை
தேவன் ஆசீர்வதித்து நடத்துங்க ஆண்டவரே. வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உமது கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஆண்டவரே. எக்ஸாம் காலங்களில் பரீட்சைக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக்கிடுங்க. நல்ல விதமாய் படித்து நல்ல வெற்றியை காண கர்த்தர் உதவி செய்வீராக. படிக்கிற விஷயங்களிலும் உண்மையுள்ளவர்களாக இருக்க கிருபை செய்க ஆண்டவரே. எங்களையே முற்றிலுமாக தாழ்த்தி தருகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா குறை குற்றங்களையும் மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.